இது படத்துக்காக மட்டும் நான் சொல்ல, ஜென்ரலாவே நான் சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒருத்தன் அடிக்க வந்துட்டான், நான் திரும்ப அடிக்கிறப்போ அவன் கீழே தள்ளி விட்டு இறந்துட்டான் அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ள விஷயம் நடந்துரும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ண போற கான்சிக்வன்சஸ், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ஜர்னி. எஸ்பெஷலி இந்த படத்துல தியேட்டர்ல ஒரு முஸ்லீம் இன்ஸ்பெக்டர் சீன் ஒன்று இருக்கும். அந்த டயலாக்கு தியேட்டரே எந்திரிச்சுன்னு கை தட்டுச்சு. அந்த அளவுக்கு கூஸ் பம்ஸா இருந்துச்சு. இந்த படத்துல நிறைய சின்ன சின்ன ஹிடன் மெசேஜஸ் இருக்கு. ஆனா மெயினா 3 கோர் விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஒரு முஸ்லீம் பையன் அப்துல்க்கும் ஒரு ஹிந்து பொண்ணு கலையரசிக்கும் இருக்கிற காதல். எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த பொண்ணு அந்த பையனுக்காக வெயிட் பண்றா அப்படிங்கிற அந்த அழகான காதலை காட்டியிருக்காங்க. ரெண்டாவது, விக்ரம் பிரபு அதிகாரம் கையில இருந்துச்சுன்னா, அதாவது பெரிய ஹெரார்கினால ஒரு பேசிக் பவர் இருந்துச்சுன்னா கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஆளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத காட்டியிருக்காரு. அதை பார்த்து கண்டிப்பா சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி 4 பேர் முன்னுக்கு வரணும். மூணாவது, சில மக்கள் எப்படி முஸ்லிம்ஸை பாக்குறாங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. அது 100% உண்மை. கிராமத்துலயும் சரி, சிட்டிஸ்லயும் சரி, சில பேருக்கு முஸ்லிம்ஸ்னாலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஸோ அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா காட்டியிருக்காங்க. இது 100% உண்மை. ஸோ ஓவராலா ஒரு பியூட்டிஃபுல் எமோஷனலி ரிட்டன் ஃபிலிம். ரொம்ப ரசிச்சேன். கடைசி கிளைமேக்ஸ்ல